16 வயது பிள்ளை மாதிரி இருக்கு. வணக்கம் உறவுகளே. இன்றைங்கிற காணொளி வந்து ஒரு வித்தியாசமான காணொளி தான் இருக்க போகுது. என்ன அது என்னன்னு சொன்னா, அது வந்து இப்போ எங்களோட வெயில் நேரங்களில் எங்களோட முகத்தை நாங்கள் எப்படி அழகா வச்சிருக்கிறது, தோல் சுருக்கங்கள், இப்போ முகத்தில் வந்து தோல் சுருக்கம் இல்லாமல் இயற்கையான முறையில் நாங்கள் எங்களோட முகத்தை என்ன மாதிரி பாதுகாக்கிறது என்பதை நாங்கள் ஒரு இயற்கையான செயற்கை பதார்த்தம் மட்டும் இல்லாமல் இயற்கையான பொருட்களை வச்சு தான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் இந்த அழகு சாதன பொருள் ஒன்று செய்ய போகிறோம். எங்களோட முகத்தை பொலிவூட்டுற மாதிரி க்ரீம் தான் இன்றைக்கு கேரட்டை வச்சு செய்ய போகிறோம். சரி வாங்க காணொளிக்கு போவோம். இங்கே பாருங்க கேரட் என்ன இல்லை வடிவாக இருக்குது. நாங்கள் இப்போ உறைஞ்சதோடு இதுக்கு தோலை வந்து வறுவி எடுப்போம். நல்ல வடிவாக இருக்கும். இது இந்த வெளி மாவட்ட கேரட் என்ன கேரட் இல்லை, எங்கிற யாழ்ப்பாண கேரட் இல்லை, இது தம்புள்ள உங்கால வெளியிடத்தி கேரட். என்ன சொல்லுங்க, அந்த இனிப்பு தன்மையா இருக்கும் போது கொஞ்சம் இதை வச்சு நல்ல சாப்பிட நல்ல சுவையா இருக்கு. அதை வச்சுதான் நாங்கள் வெளி மாவட்டம் வந்து கண்டுபிடிக்கிறோம். இனிப்பை வச்சோ இது எங்க இந்த யாழ்ப்பாணத்து கேரட் பாத்தீங்களா, அது கொஞ்சம் இனிப்பு தன்மை கூட, அது வந்து நிறம் கூட. எங்கட இந்த கேரட் வந்து நிறம் கூட வேலை கொஞ்சம். அது ஒரு வித்தியாசம். அந்த இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது, டேஸ்டா இருக்கும் சாப்பிட. என்ன கேரட்னாலும் பரவாயில்லை, இது செய்யறதுக்கு என்ன ஊர் கேரட்னா என்ன ஒளிகிறதுக்கு பரவாயில்லை. இந்த கேரட்டை வந்து இப்போ நாங்கள் சுத்தமாக கழுவிட்டோம். என்ன எல்லாம் ஒரு 5 கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் இந்த கேரட் சீவிர தட்டால் ஒரு 5 எடுக்க போகிறோம். இப்போ கேரட் வந்து விட்டமின் ஏ சத்து இருக்குது. அதோட வந்து எங்களோட கண்ணுக்கு உண்மையில கேரட் நல்லது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த கேரட் நல்லது. அப்படி பார்க்க எங்களோட முகத்துக்கு இந்த கேரட்டை நாங்கள் நேரடியாக இந்த முகத்தில் உள்ள இது முகத்துக்கு பூசைக்காக எப்படி வேறுமென்று சொல்லுங்க. அவன் சாமி குளிர்மையாக இருக்கும். என்ன நல்ல குளிர்மையாகவும் இருக்கும். நல்ல ஒரு சத்து. இதால் வந்து அந்த ஒரு விதமான பாதிப்பும் இல்லை, பதார்த்தம் ஒன்றும் இல்லை. நாங்கள் முழுக்க இயற்கையால் தான் இந்த இயற்கை பொருட்களை வச்சு தான் செய்கிறோம். இது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வீட்டிலேயே இதை செய்து வச்சு இப்படி பூசலாம் முகத்துக்கு. ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போ நாங்கள் வந்து கடையில் வந்து அந்த க்ரீம் இந்த க்ரீம் பண்ணி பூசுறோம். இல்லை பூசுறதால முகத்தில் வந்து பெருக்கள் புண்ணு வளர்ந்து அப்படி எல்லாமே அந்த பெருதுகளானே. அதை விட இது நல்லது. சில பேருக்கு ஒத்து வராமலும் இருக்கும். இப்போ கேரட் வந்து நாங்கள் துருவி எடுத்துட்டோம். நல்ல இது பஞ்சு மாதிரி இருக்குது. நல்ல பெருசு அந்த பெரிய கண்ணால் நாங்கள் துருவியில் சின்ன கண்ணால் துருவி எடுத்தாங்க. நல்ல பஞ்சு மாதிரி இருக்கு. சரி, இப்போ சர்மி வாங்க. சர்மி அங்கே ஒரு மண் சட்டியில தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறா. இப்படியே நாங்க வைக்கணும், நேரடியா வேக வைக்காமல் இந்த தண்ணியில இப்படியே வைக்கணும். அவர் நீந்தி கொண்டே இருக்க வேணும் தண்ணியில. நாங்கள் இப்போ இந்த சின்ன இந்த கரண்டியால 2 கரண்டி எண்ணெய் விடணும். இப்போ முதல் ஒரு கரண்டி விடுறேன் நான். இப்போ நாங்கள் இங்கே பாருங்கோ கேரட்டு வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் அந்த அவையே கேரட்டு புரும்பாகவும் எண்ணெய் புரும்பாகவும் வரும். எண்ணெய் வந்து மேலே வரும் விரைக்கா அந்த அதோட பதம் சரின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கிடாக்கு. இந்த பாருங்க என்ன இப்படி இருக்கட்டும். இல்லை நிறமாக வருது. இப்படியே தாண்டி நாங்கள் நேரடியாக வந்து நாங்கள் இதை எண்ணெய் விட்டு இப்படி செய்கிறோன்னு சொன்னால் எண்ணெய் மட்டும் பொரிஞ்சுது. இது எண்ணெயில் தண்ணி கொதிக்க விட்டு நாங்கள் எண்ணெயில் இப்படி நாங்கள் கிண்டி கொண்டுட்டோம்னு சொன்னால் இது பொரியாத அப்படியே அந்த கேரட்டு வந்து அவிஞ்சு எண்ணெய் புரும்பாவும் கேரட்டு புரும்பாவும் அந்த நிறம் வந்து மாறும். வந்து நிறம் மாறிக்கலாம் எங்களுக்கு தெரியும் அது இந்த பதம் சரின்ற மாதிரி. இப்போ நிறம் மாறிக்கொண்டு வருது. இங்கே பாருங்க என்ன இங்கே பாருங்க பதம் வந்து சரியாக விட்டுது. இந்த எண்ணெய் வந்து புழுவாக நிற்குது. இங்கே பாருங்க தெரியுது எண்ணெய் பார்த்தீங்களா இந்த கரை வலிக்கு
இது வந்து சரிக்கான பதம் உங்களுக்கு. நாங்கள் இதே நீங்கள் போகிறோம்டா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடிச்சு எடுக்க போகிறோம். இதை நாங்கள் இப்போ இந்த வடியால் இந்த இப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் வடிச்சு எடுக்க போகிறோம். போடுங்க இப்படியே. இது வந்து வடியிலே படிக்கலாம். ஒரு வெள்ளை துணியண்டா அதுலேயே நல்ல துணியில சாயங்கள் போடுமே. துணியில சாயம் போடும். அப்ப நாங்கள் வடியால வடிச்சிருக்கோம். செய்த ஒரு க்ரீம் தயாரிக்கிறது தான் செய்த நாங்கள். இந்த எண்ணெய் இது வந்து இப்போ நாங்கள் அந்த கரட்டு தேங்காய் எண்ணெய் எல்லாம் செய்து தான் இப்போ இதை எடுத்து வச்சு காய்ச்சி வச்சுருக்கிறோம். இதை வந்து நாங்கள் தனியாகவும் யூஸ் பண்ணலாம் முகத்துக்கு. இதை வந்து ஒரு நாங்கள் போத்தில் விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு நாங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கணும் எல்லாம். மற்றது இதை இப்போ நாங்கள் இதை வச்சு எனக்கு க்ரீம் ஒன்று செய்ய போகிறோம். இப்போ இந்த எண்ணெயிலையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம் முகத்துக்கு. மற்ற க்ரீம் செய்ய போகிறோம். கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருக்கிறோம். ஒரு கொஞ்சம் நாங்கள் போடுற வேண்டாம். இது வந்து கலராக இருக்கிறபடியாக ஒரு கொஞ்சம் இதோட சேர்க்குறோம். நாங்கள் முகத்துக்கு பூச வேண்டபடியாக கொஞ்சம் அதை இதோட கலக்குறோம். கஸ்தூரி மஞ்சள் என்ன கலர்ஃபுல்லாக இருக்கு. என்ன நல்ல வடிவாக இருக்கு. அப்படி வெறும் 16 வயது பிள்ளை மாதிரி இருக்கு. அடுத்த கட்டமாக வந்து ஜெல் தான் நாங்கள் இது விடணும். கற்றாழை ஜெல் அது வந்து எங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கல. அதால் நாங்கள் இந்த க்ரீம் ஜெல் டப்பாவில் வாங்கி கடையில் வாங்கியிருக்கோம். நாங்கள் அதை வந்து சேர்க்க போகிறோம். என்ன நாங்கள் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்க. என்ன நல்ல வடிவான க்ரீமாக வருது. என்ன நல்லா கலக்கணும் கட்டி இல்லாமல். இந்த பருவம் சரி சர்மி எப்படி சரியா வந்துட்டு? ஓமாம் அப்படி எங்கட க்ரீம் என்ன நல்லா தான் இருக்கு. என்ன பார்க்கவே வடிவாகி. இப்போ நாங்கள் வந்து இதை வந்து எங்கட முகத்துக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? பூசி காட்ட போகிறோம். என்ன இப்போ நான் இது ட்ரை பண்ண போகிறேன். இந்த முகத்துக்கு எப்படி இருக்குமாண்ட நான் வந்து இந்த கைக்கு சும்மா பூசிட்டோம். இங்கே பாருங்க அந்த கையை நல்ல ஒரு வாசமாக இருக்குதா? முதல் கண்ணத்துக்கு தான் பூச வேணும். நானும் அப்போ ட்ரை பண்ணி பார்க்கட்டு. இது வந்து அந்த வறண்ட சருமம் உள்ள வைக்குது. நல்ல ஒரு இது என்ன அந்த குளிர்மையாக வச்சிருக்கணும். இந்த சருமத்தை காய விடாமல் வச்சிருக்கணும். இப்படியே பூதான். இப்போ வந்து அந்த வறண்ட இருக்கிற முகங்களுக்கு வந்து இல்லை நேரம் வந்து ஒரு பச்சை தண்ணி மாதிரி இருக்கு முகம். பொட்டை வச்சு விடுங்க. பொட்டு வச்சு விட பொட்டை வச்சு விடுங்க. ரைட். பொம்பளைய பொண்ணு சூப்பர். பொண்ணு சூப்பர். அந்த மஞ்சள் எங்க தட்ட தட்ட மாதிரி இல்லை இல்லை நல்லா இருக்கு. இதை நாங்கள் இப்படியே கொஞ்சம் காய விட்டுட்டு என்ன ஆமாண்டா முகத்தை வந்து நாங்கள் பச்சை தண்ணியில் சும்மா களைய விட்டா சரி. எண்ணெய் தேவையில் ஒன்று நாங்கள் சோப்பெல்லாம் முதலே நாங்கள் பூச முன்னம் சோப் போட்டுட்டு தான் கழுவி சுத்தமாக தான் நாங்கள் வந்து இது பூசினாங்க. இனி நாங்கள் இப்போ என்ன போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு சும்மா முகத்தை வந்து தண்ணிங்கெல்லாம் கழுவி விட சரி பச்சை தண்ணியால். சரி உறவுகளை இன்றைக்கு பார்த்துருப்பீங்களான்னு எங்களோட அழகுகளை எப்படின்னு சொல்லி எப்படி செய்தாங்களாண்டு எங்களோட முகத்தை மென்மேலும் பொலிவூட்டுறதுக்காக நாங்கள் இந்த ஒரு இயற்கையான முறையில் ஒரு க்ரீம் ஒன்றை தயாரித்து அதை நாங்கள் எங்களோட முகத்தில் பூசி உங்களுக்கு அதை ஒரு காணொலியாக எடுத்து காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்து பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் எங்களோட காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம்.